வணக்கம் வாசகர்களே! அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 13. என்னோட சொந்த மாமா மகன் தான் உங்க அப்பா. சின்ன வயசுல இருந்தே 2 குடும்பமும் ரொம்ப ஒத்துமையா இருந்தோம். நான் பிறந்ததும் என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பவே ராசி இல்லாதவன்னு இந்த ஊர் சொல்லும். அப்பா, அண்ணன் 2 பேரும் தான் என்ன ரொம்ப தைரியமா வளர்த்தாங்க. நான் வளர்ந்ததும் என் மேல வச்ச அத்தனை குற்றச்சாட்டையும் அன்பா மாத்துனேன். அப்பதான் வேலை விஷயமா என் அப்பாவும் பெரிய மாமாவும் வெளியூர் போனாங்க. திரும்பி வரும்போது நடந்த விபத்துல 2 பேரோட உடல் கூட கிடைக்கல. பெரிய மாமா சாவுக்கு நாங்களும் எங்க அப்பாவும் தான் காரணம்னு அத்தை ரொம்ப சண்டை போட்டாங்க. ஏற்கனவே அம்மா இல்ல, இப்ப அப்பாவையும் இழந்து தனி மரமா நிக்கிற சூழ்நிலையில அத்தையும் எங்களை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு அண்ணன் தான் உதிரா. விவசாயத்து மேல கொள்ள பிரியம். அதத்தான் படிக்கணும்னு அடம் பிடிச்சு படிச்சேன். அந்த காலகட்டத்துல தான் உங்க அப்பாவையும் காதலிக்க ஆரம்பிச்சேன். இது தெரிஞ்சு அண்ணன் அத்தை கிட்ட பேச போனாங்க. முதல்ல முடியாதுன்னு சொன்னவங்க உன் அப்பாவோட பிடிவாதத்தால கட்டி வைக்க சம்மதிச்சாங்க. கல்யாண வாழ்க்கை அவ்ளோ நல்லா போகல உதிரா. உன் அப்பா இருக்கிற வரைக்கும் அத்தை அமைதியா இருப்பாங்க. அவர் வெளிய போனதும் பேசியே கஷ்டப்படுத்துவாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்ல. அந்த காரணத்தை காட்டியே உங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க. ஆனா கடவுளோட அருளால 3வது வருஷம் நான் தாய்மை அடைஞ்சேன். பல நாள் தவத்துக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு கரு உதிச்சதால பொண்ணா பொறந்தா உதிரானோ, பையனா இருந்தா உதிரன்னு பேர் வைக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். கடவுள் என் வரத்தை நிறைவேத்தி இருந்தா எல்லாமே மாறி இருக்கும். ஆனா துரதிர்ஷ்டவசமா கரு கலைஞ்சிடுச்சு. அது சம்பந்தமா ஹாஸ்பிட்டல் போகும்போதுதான் சீதா அண்ணிய பார்த்தோம். உன் அத்தை சீதாக்கு சொந்த ஊர் தேனி. டாக்டரா ட்ரைனிங் எடுக்க இந்த ஊருக்கு தான் முதல்ல வந்தாங்க. ஒரு தடவை கரு தங்கினதால அடுத்த கரு உடனே வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முறையான மருத்துவத்தை எடுங்கன்னு அண்ணி தான் சொன்னாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மருத்துவம் பார்க்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒவ்வொரு தடவையும் அண்ணனும் கூட வரும். இடைப்பட்ட காலத்துல 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறம்தான் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியும். அப்பா அம்மா இல்லாத எனக்கு எங்க அண்ணன் தான் எல்லாமே. அதே மாதிரிதான் அவருக்கும் நான். அதனால உன் அப்பாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி அடுத்த 6 மாசத்துல அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சேன். அண்ணி ட்ரைனிங்ல இருந்ததாலையும் எனக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தாலையும் அவங்களோட மகப்பேறுவ தள்ளி வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் அண்ணியும் நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது வெண்ணிலாவ பார்த்தோம். சாப்பிடாம ரோட்ல மயங்கி இருந்தா. எழுப்பி விசாரிக்கும் போதுதான் அவளுக்குன்னு யாரும் இல்லைன்றது தெரிஞ்சுது. நானும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்ததால வெண்ணிலாவ விட்டுட்டு போக மனசில்ல. அதுவும் இல்லாம அண்ணி தான் எந்த வேலையும் இப்ப நீ செய்யக்கூடாது. அதனால துணைக்கு வெண்ணிலாவ வச்சுக்கோன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். முதல்ல அத்தை வெண்ணிலாவ பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போட்டாங்க. உங்க அப்பாவ அனுப்பி சமாதானப்படுத்தினேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணிக்கிட்ட வேலைக்கும் அனுப்பி வச்சேன். ஆனா தொடர்ந்து என் வீட்ல தான் தங்கி இருந்தா. அப்பதான் திரும்பவும் கரு உருவாகி 2 வாரத்துல கலைஞ்சிடுச்சு. 2வது தடவையும் இப்படி நடந்ததால அதிலிருந்து என்னால வெளிய வர முடியல. இதையே சாக்கா வச்சு அத்தை உங்க அப்பா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிற வழிய பார்த்தாங்க. அதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி அடுத்த தடவை கரு உண்டாகாம இருந்தா வேற கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன்னு மிரட்டினாங்க. அண்ணி மட்டும்தான் இப்ப எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். தன்னோட சொந்த வாழ்க்கைய பார்க்காம எனக்காக ஒரு மருத்துவரா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கடவுளுக்கு கருணை இல்ல போல. அடுத்தடுத்து 2 முறை கரு உருவாகியும் நிலைக்கல என்று தன் கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருந்தவரின் கண்ணீர் துளிகள் கதிரின் கன்னத்தில் பட்டது. அதில் பதறி எழுந்தவன், அம்மா வேணாம்மா, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேணாம். உங்க சூழ்நிலைய எங்க அம்மா தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சு பிரிச்சுட்டாங்கன்னு தெரியும் என்ற கதிரின் வார்த்தையில் புரியாமல் பார்த்த கோதை, அப்படின்னு உனக்கு யார் சொன்னது நிலவா? எப்பவும் எதையும் தீர விசாரிக்காம முடிவு பண்ணாத என்றவர் அழைத்து சென்றார் தன் மகன்களை கடந்த காலத்திற்கு. கடவுளின் சித்து விளையாட்டால் அதன் பின் கரு தங்காமல் போனது. அதற்கு நடுவில்
பரமசிவத்தின் தாயிற்கு உடம்பு மிகவும் மோசமான நிலைக்கு சென்றது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் தன் மகனிடம் கடைசி ஆசையாக வேறு திருமணத்திற்கு அடிபோட, தாயின் ஆயுசு கெட்டி என்பதை அறிய மறந்த பரமசிவமோ அவரின் வார்த்தைக்கு மெல்ல செவிசாய்க்க ஆரம்பித்தார். அதன் பலனாக வீடு திரும்பியவர் தன் மகனுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். இந்த விஷயம் முத்துப்பாண்டிக்கு தெரிய வந்தது. அவர் சென்று கேட்க, என்ன மச்சான் பண்ண சொல்ற? கடைசி ஆசைன்னு கேக்குறாங்க. என் வாழ்க்கையில யாரு வந்தாலும் கோதையை விடமாட்டேன், போதுமா? என்ற கணவரின் வார்த்தையில் கோதைக்கு முதல் நம்பிக்கை சரிவு ஏற்பட்டது. பரமசிவத்தின் வார்த்தையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மாமியார் கோதையை முத்துப்பாண்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அப்போதும் மனம் தளராதவர் ஒரு குழந்தைக்காக தொடர்ந்து கடவுளிடம் சரணடைய தொடங்கினார். திடீரென்று பரமசிவம் வெண்ணிலாவின் திருமணம் கோதைக்கு தெரியவர முற்றிலும் அதிர்ந்து போனவர் இரண்டாவது முறையாக நம்பிக்கை இழந்து நின்றார். விஷயமறிந்த முத்துப்பாண்டி கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட 2 குடும்பத்திற்குமான உறவு முறிந்து போனது. முத்துப்பாண்டியும் இனி தன் தங்கைக்கு பரமசிவம் வேண்டாம் என முடிவெடுத்து தன் வீட்டிலேயே பார்த்து கொண்டார். திருமண உறவு முறிந்து வெண்ணிலா பரமசிவத்தின் வாழ்க்கைக்குள் நுழைந்து சரியாக 3 மாதங்கள் கடந்திருந்தது. இதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இல்லாத கோதை ஒரு நாள் மயங்கி சரிந்தார். உடனே பரிசோதித்ததில் உறுதியானது என்னவோ உதிரன்தான். உதிரனின் வரவு கோதைக்கான ஆறுதலாய் அமைய அதற்கு முதல் முட்டுக்கட்டையாக முத்துப்பாண்டி நின்றார். அவரிடம் மன்றாடவே கோதைக்கு சரியாக இருந்தது. முத்துப்பாண்டி உறுதியாக உதிரனை அழிக்கும் முடிவோடு இருந்தார். அண்ணனை எதிர்த்து தனித்து நின்றார் கோதை. இருவருக்கும் இடையில் மாட்டிய சீதா கோதை பக்கம் நின்றார். அதன் பலனாய் கரு கலைக்கப்பட்டதாக கணவனை நம்ப வைத்த சீதா, என்னங்க, நான் கோதைய பாத்துக்கிறேன், ரொம்ப வருத்தத்தோட இருக்கா, கொஞ்ச நாள் நீங்க அவளை பார்க்காம இருங்க போதும் என்று விட, முத்துப்பாண்டியும் தலையசைத்து கோதையை தவிர்த்து வந்தார். தான் வீட்டில் இருந்தால் கணவனுக்கு சந்தேகம் வரும் என்பதை அறிந்த சீதா கோதைக்கு துணையாக அவ்வூரில் இருக்கும் அம்சவேணியை வேலைக்கு அமர்த்தினார். குழந்தை இல்லாத அம்சவேணி கணவனையும் இழந்து தவிக்கும் அந்நேரத்தில் கோதைதான் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார். அதற்கான நன்றி கடனாக அவரே முழு பாதுகாப்பானார் கோதைக்கு. மாதங்கள் 7 கடக்க எந்த சடங்கும் செய்யாமல் தன் மகனுடன் ஆனந்தமாக வாழத் தொடங்கினார் கோதை. எதர்ச்சியாக கடைத்தெருவில் சீதாவை சந்தித்த வெண்ணிலா, கோதை அக்கா எப்படி இருக்காங்க என விசாரித்தார். அதில் ஆத்திரமடைந்த சீதா தன் கோபம் முழுவதையும் கொட்டிவிட்டார். இதனால் ஏற்பட்ட வலிகளை வெளிக்காட்டாத வெண்ணிலா, நான் கோதை அக்காக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இப்ப வரைக்கும் அவரு கோதை அக்காவோட புருஷனா மட்டும்தான் இருக்காரு. இது நான் வணங்குற கடவுள் மேல ஆன என்றிட, அதன் பின்னே கோதையின் நிலையை கூறினார் சீதா. பின் கோதையை சந்திக்க சென்றனர் இருவரும். முதலில் வெண்ணிலாவை தவிர்த்த கோதைக்கு விஷயம் தெரிய வர மனதிற்குள் சின்ன மகிழ்ச்சி. தயக்கத்தோடு உள்ளே நுழையும் வெண்ணிலாவை கண்டவர், நீ சொன்னது உண்மைதானா என வினவ, உண்மைதான் அக்கா, இப்ப வரைக்கும் நான் அவர் நிழல கூட தொட்டதில்ல என்ற வெண்ணிலாவிடம், ஏ என கோதை கேள்வி எழுப்ப, உங்களுக்காக என்ற பதில் வந்தது வெண்ணிலாவிடமிருந்து. மற்றவர்கள் நலனில் அதிக அக்கறை கொள்ளும் கோதைக்கு வெண்ணிலாவின் பதில் சிறு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பெரும் துக்கத்தை கொடுத்தது என்பது உண்மை. தன் வாழ்க்கைக்காக இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க விரும்பாதவர், இங்க பாரு வெண்ணிலா, இதுவரைக்கும் போனது போகட்டும். உன்னோட வாழ்க்கையை கெடுத்து அதுல நானும் என் பிள்ளையும் வாழ விரும்பல. இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேணாம்னு தான் நானும் சொல்லாம இருக்கேன். நீயும் அவரும் சந்தோஷமா வாழுங்க. எப்ப என் இடத்துல உன்ன வச்சாரோ அப்பவே என் கணவர் இறந்துட்டாரு. கூடவே எங்களோட அன்பும் காதலும் சேர்ந்து என தன் தரப்பு நியாயத்தை சொல்லி வெண்ணிலாவை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைக்க இடம் கொடுக்கவில்லை வெண்ணிலா. அதன்பின் முத்துப்பாண்டிக்கு தெரியாமல் அடிக்கடி அங்கு வந்து கோதையை சந்தித்து சென்றார். முதலில் வெண்ணிலாவின் வரவை விரும்பாத கோதை நாட்கள் செல்ல பழகி போனார். கோதைக்காக தன் வாழ்க்கையை இழக்க நினைத்த வெண்ணிலா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பரமசிவத்தை அவரிடம் சேர்க்கும் எண்ணத்தில் பேச, நாட்கள் கடந்து கோதையின் மனதில் தானும் தன் குழந்தையும் அவருடன் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற கனவு உயிர்க்க ஆரம்பித்தது. அதற்கு தூபம் போடுவது போல் அம்சவேணி, சீதா, வெண்ணிலா மூவரும் அடிக்கடி வார்த்தைகளால் நீர் ஊற்ற
மெல்ல மெல்ல கனவு அஸ்திவாரம் போட ஆரம்பித்தது. வெளியில் வாய்விட்டு சொல்லாதவர் மனதிற்குள் தன் கணவன் குழந்தை என குடும்பமாக வாழ ஆரம்பித்து விட்டார். உதிரன் பிறந்ததும் முதலில் தன் அண்ணனை சமாதானப்படுத்திவிட்டு பின் கணவரிடம் சென்று வாழும் எண்ணத்தில் கோதை இருந்தார். கோதையை பரமசிவத்திடம் சேர்த்துவிட்டு விலகும் எண்ணத்தில் வெண்ணிலா இருந்தார். இருவரும் அவரவர் எண்ணத்தில் உதிரனோடு பொழுதை கழிக்க மாதம் 8 முடிந்து 9 தொடங்கியது. வழக்கம் போல் வெண்ணிலா கோதையை காண வீட்டிற்கு வர எதர்ச்சியாக பொழுது வீட்டிற்கு வந்திருந்த முத்துப்பாண்டி கண்ணில் விழுந்து விட்டார். வெண்ணிலாவை கண்டவர் எரிமலை சிதறலாய் வெடித்து சிதற அதன் சப்தத்தில் உள்ளிருந்த கோதை வெளியில் வந்தார். பல மாதங்கள் கழித்து அப்போதுதான் தன் தங்கையை காண்கிறார் முத்துப்பாண்டி. மேடிட்ட வயிற்றோடு நிற்கும் தங்கையை கண்டவர் செய்வதறியாது நிற்க வெண்ணிலாவை அனுப்பிய கோதை பொறுமையாக விஷயத்தை கூறினார். தன்னையும் மீறி பரமசிவத்தின் மகவை சுமக்கும் கோதையை கண்டவர் முதல் முறையாக ஆக்ரோஷமான வார்த்தைகளால், நான் வேணாம்னு சொல்லியும் இத்தனை நாள் என்னை ஏமாத்தி உன் பிள்ளைய வளர்த்திருக்க. உன்னை வேணான்னு விட்டுட்டு போனவன் பிள்ளைய சுமக்கிறியே, வெக்கமா இல்ல? உன்னை நம்பி இத்தனை நாள் நீ இருக்க திசை பக்கம் கூட வராம இருந்த என்னை ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு? அவன் பிள்ளைய சுமக்கிற நீ ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல இருக்க கூடாது. இனி நான் உனக்கு அண்ணன் இல்ல. நான் செத்தா கூட என் முகத்துல முழிக்காத. இப்பவே கிளம்பி அவன் வீட்டுக்கு போ என தங்கையை அர்ச்சித்தார். அண்ணனின் வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாத கோதை தன் உதிரனோடு வீட்டை விட்டு வெளியேறினார். கிட்டத்தட்ட 8 மாசமா வெளி உலகத்தை பார்க்காம இருந்த எனக்கு உன்னை சுமந்துட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உதிரா. கொஞ்ச நேரத்திலேயே முடியாம போயிடுச்சு. ஆத்தா வீட்டுக்கு போக நினைச்சு நடக்கும்போது கல் தடுக்கி விழுந்துட்டேன். அந்த நேரம் சரியா உன் அப்பாவும் வெண்ணிலாவும் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அது வரைக்கும் உன் அப்பா முகத்தை பார்க்காம இருந்த எனக்கு அவர் மடியில படுத்ததும் விட்டு போன எல்லாமே கைக்கு வந்த மாதிரி நிம்மதியா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் வந்துடுவ. அவரும் என் பக்கத்துல இருக்காரு. வேற என்ன வேணும்? இனி என் வாழ்க்கையில கஷ்டம்ன்ற வார்த்தைக்கே இடமில்லன்னு அவ்ளோ சந்தோஷமா நீ கொடுத்த வலியையும் தாங்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன. அவ்ளோ சீக்கிரமா நீ வெளியே வரல உதிரா. அம்மாவை ரொம்ப படுத்தி எடுத்த. ஆனாலும் எனக்கு பெருசா வலிக்கல. ஏன்னா இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்க போகுதுன்னு பெரிய நம்பிக்கை. கொஞ்ச நேரத்துல பெரிய சத்தத்தோட என் உதிரத்துல இருந்து நீ வந்த உதிரா என்றவர் தன் மகனின் பிறை நெற்றியில் முத்தமிட்டார். தாயின் ஆனந்த எச்சிலில் நனைந்த அருள் எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்திருக்க அவனின் மனநிலையை புரிந்து கொண்டவர், அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல உதிரா. திடீர்னு ஒரு நாள் குழந்தையோட அழுக சத்தம் என் காதுல கேட்டுச்சு. என் மகன் பசிக்கு அழுகிறான்னு பதட்டத்துல எழுந்தா அங்க 2 குட்டி ரோஜா பூ படுத்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணி சொல்லிதான் தெரியும், கிட்டத்தட்ட 5 வருஷமா சுயநினைவு இழந்து நான் படுத்திருந்தத. அந்த நேரத்திலயும் எனக்கு நீ மட்டும்தான் ஞாபகத்துல இருந்த உதிரா. அண்ணி கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப தயங்குனாங்க. என்னோட வற்புறுத்தலால நீ வெண்ணிலா கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. 5 வருஷத்துல எல்லாமே மாறி இருக்கும்னு புரியாத பைத்தியக்காரி, உன்னை பார்க்க ஆசையா வந்தேன். உன்னை பார்க்கற ஆசையில வந்தனா முதல்ல பார்த்தது நிறைமாத கர்ப்பிணியா உங்க அப்பாவை வழி அனுப்பி வச்ச வெண்ணிலாவதான். கொஞ்ச நேரம் எதுவுமே புரியல. கண்ணால பார்த்தத நம்பவும் முடியல. அதே நேரம் உதறி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்ற மனசும் எனக்கு இல்ல. எனக்கான எந்த உரிமையும் இல்லன்னு மூளை சொன்னாலும் மனசு உன் மகன் இருக்கான் போன்னு சொல்லுச்சு. ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட நம்பிக்கை இழந்த எனக்கு கடைசி நம்பிக்கையா நீ மட்டும்தான் இருந்த உதிரா என்ற கோதையை மடி தாங்கினான் அருள். மகனின் மடியில் சாய்ந்து அவர் வாய்விட்டு கதறி அழுதார். அவரை சமாதானப்படுத்தியவன் மெல்ல கோதையின் தலை கோத மகனின் ஆறுதலில் தேறியவர், தூக்க கலக்கத்துல மேல் சட்டை இல்லாம அருணா கொடிய பிடிச்சிட்டு கண்ண கசக்கிட்டு வந்த 5 வயசு பிள்ளைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் உதிரன்னு. எந்த தாய்க்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. 5 வருஷமா உன்னோட ஒவ்வொரு அசைவையும் பார்க்காத எனக்கு அந்த உருவம் இப்பவும் மனசுல பதிஞ்சிருக்கு என்றவரின் எண்ணங்களும் 5 வயதான அருள் உதிரனிடம் சென்றது. தூக்க கலக்கத்தில் கண்ணை கசக்கியவாறு வந்த அருள் வாசல் படியை பார்க்காது தடுக்கி விழுந்துவிட அழுகையோடு அம்மா என்றான். மகனின் அழுகையை கண்டதும் துடித்த கோதை தூக்க செல்ல உள்ளிருந்து குரல் கேட்டது.
அருளு, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? அம்மா பின்வாசல்ல தான் இருக்கேன், அழாம வா என்றிட சென்ற கால்கள் நின்றுவிட்டது தானாக. தன் நிலையை நினைத்து பார்த்தவருக்கு சிரிப்புதான் வந்தது. தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் தனக்கில்லை என்றானதும் முற்றிலும் வாழ்க்கையை வெறுத்தவர் அருளிடம் சென்றார். புதிதாக இருப்பவரை தூக்க கலக்கத்தில் புரியாது பார்த்தான் அருள். இந்த பார்வையை கண்டு பெற்ற தாயின் உள்ளம் துடிதுடிக்க நெற்றியில் முத்தமிட்டு, பத்திரமா இருக்கணும் உதிரா, நல்லா படிக்கணும், உன்னை சுத்தி இருக்க அத்தனை பேரையும் சந்தோஷமா பாத்துக்கணும். அம்மா எங்க இருந்தாலும் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன். எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட நீ செஞ்சிடக் கூடாது உதிரா. உன்னை சுத்தி இருக்க அத்தனை பேரையும் நேசி. நீ வளர்ந்ததும் கண்டிப்பா அம்மாவை பத்தி தெரிய வரும். மனசு உடைஞ்சிடாத. என்னைக்கா இருந்தாலும் அம்மா உன்னை தேடி வருவேன். பாத்து பத்திரமா இருந்துக்க உதிரா என்ற கோதை மீண்டும் தன் மகனுக்கு முத்தத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார், திரும்பி பார்க்காது. வரும் வழியெல்லாம் கடந்த 5 வருடங்களை நினைத்து பார்க்க முயன்றவருக்கு பதில் பூஜ்யமாக இருக்க நேராக நின்றார் அண்ணியிடம். நான் சொல்றதுக்குள்ள நீ வேகமா போயிட்ட கோத, திரும்ப வருவன்னு தெரிஞ்சுதான் அமைதியா காத்துட்டு இருந்தேன் என்ற சீதாவை உணர்வின்றி பார்த்தார் கோதை. நீ வீட்டை விட்டு போன கொஞ்ச நேரத்துல நான் வந்துட்டேன். என்கிட்ட எதுக்காக சொல்லலன்னு உங்க அண்ணன் ரொம்ப சத்தம் போட்டாரு. அந்த நேரம் உனக்கு பிரசவ வலி வந்ததா தெருவுல பார்த்த ஒருத்தர் சொன்னாரு. வேகமா ஹாஸ்பிடலுக்கு வந்தோம். அங்க இருந்த பரமசிவத்தை பார்த்ததும் உங்க அண்ணன் ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியா சமாதானப்படுத்தி அமைதியாக்கும் போது உதிரனை தூக்கிட்டு நர்ஸ் வெளியே வந்தாங்க. குழந்தைய உங்க அண்ணன் வாங்கவே இல்ல. உன்னை பத்தி விசாரிக்க நீ சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நீ எந்திரிக்கவே இல்ல. அதுல சோதிச்சு பார்க்கும்போதுதான் அதீத மன அழுத்தத்துல சுயநினைவை இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போனது தெரிஞ்சுது. இந்த கோபத்தை முழுக்க உதிரன் கிட்ட காட்டினாரு உங்க அண்ணன். உன் நிலைமைக்கு குழந்தையும் பரமசிவம் தான் காரணம்னு சொல்லி 2 பேரையும் உன்கிட்ட நெருங்கவே விடல. தாய்ப்பால் கொடுக்க முடியாததால உன்னோட தேவையும் உதிரனுக்கு இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே எங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. கொஞ்ச வருஷம் உங்க அண்ணன் என்கிட்ட பேசவே இல்ல. அதுக்கப்புறம் மனசு மாறி என்ன புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாரு. உன்கிட்டதான் தினமும் மணிக்கணக்கா பேசுவாரு கோத. நானும் தான். இதோ 2 பெண் குழந்தைங்க பிறந்து 8 மாசம் ஆகுது. எப்பயாவது உதிரனை உங்க அண்ணனுக்கு தெரியாம பாத்துட்டு வருவேன். ஆனா சத்தியமா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறது எனக்கு தெரியாது கோத. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வரும்போதுதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீயும் நல்ல நிலைமையில இல்ல. உதிரனை உங்க அண்ணன் ஏத்துக்கவும் இல்ல. அதனாலதான் பேசாம இருந்துட்டேன் என்று கடந்த 5 வருடங்களை கோதைக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்க, எதுவும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்று விட்டார் கோதை. சீதாவும் கோதைக்கு தனிமை வேண்டி அமைதியாக மகள்களை தூக்கிக் கொண்டு அறைக்கு சென்று விட்டார். சுற்றி இருந்த அனைவரும் தன்னை மறந்துவிட்டதாக உணர்ந்த கோதை எதையும் யோசிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறினார். நேரங்கள் கடந்து வீட்டின் தொலைபேசி மணி ஒலிக்க எடுத்தார் சீதா. அண்ணி, அண்ணனுக்கு துணையா இருங்க. இப்ப அங்க இருக்கிறது வெண்ணிலாவோட புருஷன். அடுத்தவன் புருஷனோட என்னால வாழ முடியாது. அதே நேரம் என் மகனுக்கு எல்லா சொந்தங்களும் வேணும். அதனாலதான் விட்டுட்டு போறேன். என் மேல சத்தியம், நடந்தத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அண்ணன் கேட்டா என்ன பாக்கலன்னு சொல்லிடுங்க. என் அண்ணன் கூட வாழ்ற வாழ்க்கை மேல சத்தியம் பண்ணுங்க என்ற கோதை சீதாவிற்கு பேச இடமளிக்காமல் போனை அணைத்து விட்டார். தன் தரப்பில் தனக்கு தெரிந்த அத்தனையும் மகன்களிடம் சொல்லி முடித்த கோதை இனி சொல்ல ஒன்றுமில்லை என்பது போல் அமைதியாக கண்மூடி கொண்டார். அவர் அருகில் சென்ற கதிர் அம்மா என்றழைத்தான். அதில் கண் திறந்தவர் அழுது கொண்டிருக்கும் கதிரின் கண்களை துடைத்து சமாதானப்படுத்தினார். உன்னையும் கதிரையும் நான் வேற வேறையா பாக்கல உதிரா. நீங்க 2 பேரும் என்னோட மகனுங்க தான். அந்த ஒரே காரணத்துக்காக உங்களோட வட்டத்தை சுருக்கி வைக்க விரும்பல. என் இடத்துல வெண்ணிலாவை மட்டும் இல்ல, வேற யார நீங்க வச்சாலும் கண்டிப்பா மனசு சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு. இத்தனை வருஷமா நான் கத்துக்கிட்ட அனுபவ பாடம் இது. வெண்ணிலாவுக்கு நீங்க செய்யறது கடமை இல்ல, உரிமை. என் வாழ்க்கையில எப்பவுமே அவங்க 2 பேருக்கும் இடம் இல்ல. ஆனா உங்களோட பெத்தவங்களா என்னைக்கும் நான் அவங்கள மதிக்கிறேன் என்றவரை நிமிர்ந்து பார்த்தான் அருள். அருளை சிரிப்போடு பார்த்தவர், உண்மைதான் உதிரா. உன்னோட அப்பாவ
வெண்ணிலாவோட புருஷனா பார்க்க ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுது. என் வாழ்க்கையில நடந்தது விபத்தா விதியான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. அத அப்பவே எதிர்த்திருந்தா இந்நேரம் உனக்கும் எனக்குமான உறவுல கதிர் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு இதுக்குதான் சொல்லுவாங்க போல. கோதை இவ்வார்த்தை உதிர்த்ததும் கதிரின் கைகள் தானாக அவரின் கை மீது இணைந்து கொண்டது, கண்ணீரின் துணையோடு.